இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. எனக்கும் ஸ்டாலினுக்கு தான் போட்டின்னு சொல்ற விஜய் ஒரு மீசை வச்ச ஆம்பளையா நியாயமா குளத்தூர்ல போட்டிடணும். பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் பாதுகாப்பு கிடைக்கும். என்ன பாதுகாப்பு இல்லை? நீங்க என்ன பாதுகாப்பு கொடுக்க போறீங்க? தமிழ்நாட்டில் என்ன பாதுகாப்பு இல்லை? விஜய் என்கிற இந்த நபர் இந்த தேர்தலோடு காணாம போகிற ஒருத்தர் தான். அவரை போய் எதுக்கு பேசணும்? எதுக்கு பெரியாள் ஆக்கி விடணும்னு நினைக்கிறார் முதல்வர். அடிநாதமே இருமொழி கொள்கை தான். அதை நோக்கி சண்டை போட முதல்வர் முயல்வாரா? இல்லை விஜய்க்கு நீங்க பதில் கொடுத்துட்டு இருப்பாரா? அரூர்ல இறந்து போனதுக்கு என்ன காரணம்னு சொன்னாங்களே, ஒரு நண்பன் மேல பழி போடலாமாங்கிற மாதிரி குலுங்கி எழுதாருல விஜய். அதனால நான் விஜய் மேல எந்த குற்றமும் சொல்லலை அப்படிங்கிற மாதிரி தானே பேசினார். எல்லா மக்களும் இந்த நிகழ்வை பார்த்து கொண்டிருக்கின்ற காலத்துல அதை மறைத்து பேசுறாருன்னா இவர் என்ன மாதிரியான ஒரு அமினிசியால இருக்காரு? விருகம்பாக்கத்தை தானே அவர் நினைச்சார். ஃபர்ஸ்ட் ஆரம்பத்தில் வீல் ஆரம்பிக்குது, அதுக்கப்புறம் சோழிங்கநல்லூர் சொன்னாங்க. ஆனா அது நல்ல சாய்ஸ் தான். ஏன்னா சோழிங்கநல்லூர்ல தான் பனையூர் இருக்கு. நீங்க தொகுதி பக்கம் போகலைன்னு ஒரு குற்றச்சாட்டே வராது. நீ சின்ன பையன், நீ அங்க போய் தெருல ஓரத்துல விளையாண்டுக்கோ, நீ எனக்கு எதிரியே இல்லை, தேர்தல் வரைக்கும் உன் பேச்சு இருக்கும், தேர்தல் முடிந்து மீண்டும் ஆட்சியை பிடித்த பிறகு உன் கட்சியே இருக்காது, நீ திருப்பி நடிக்க போயிடுவ, உங்கள்கிட்ட இதுக்கு நான் சண்டை போடணும். நக்கீரன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள இணைந்திருக்கிறார் மனிதநேய மக்கள் கட்சியின் மாநில அமைப்பு செயலாளர் எழுத்தாளர் புதுமடம் ஹலீம் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். விஜய் பேசுகிறாரு, தமிழ்நாட்டு மக்களுக்கும் இந்த ஆட்சிக்கும் உள்ள போர் தான் இந்த சட்டமன்ற தேர்தல், ஊழலுக்கும் எதிரான போர் எல்லாம் சொல்லிட்டே வர்றாரு. அப்புறம் விஜய்க்கும் ஸ்டாலினுக்கு உண்டான போர் அப்படிங்கிறாரு. விஜய்க்கும் ஸ்டாலினுக்கு உண்டான போர்னு விஜய் மட்டும் தான் சொல்லிட்டு இருக்காரு. திரு ஸ்டாலின் சொன்ன மாதிரி தெரியல. இதுவரை களத்தில் விஜயை பற்றி நேரடியாக முதல்வர் பேசவே இல்லை. இன்னும் சொல்லப்போனால் முதல்வர் ஸ்டாலின் எங்களுக்கு எதிரியே பாஜக தான், ஒன்றிய அரசு தான், அமித்ஷா தான். அதுதான் அவரும் கேட்குறாரு. விஜய் கண்டிக்கிறாரு. இது என்ன மக்களை குழப்பறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஆனால் மக்கள் தெளிவாக இருக்கிறாங்க. இது நடக்கிறது சட்டமன்ற தேர்தல். இது என்ன நீங்கள் என்டிஏவுக்கும் டிஎம்கேவுக்கும் போட்டிங்கிறீங்க? இது என்ன இப்போ பிரதமருக்கும் எதுக்கும் போட்டுக்கிறீங்க? என்ன பிரதமருக்கு உள்ள போட்டியா, இல்லை போய் டெல்லியில் போய் போட்டிடுறீங்களா, இங்கே தானே போட்டிடுறீங்க அப்படின்னு கேட்குறாரு. விஜய்க்கு புரியாது, நம்ம பேசுவோம். ஏன்னா விஜய்க்கு இது புரிய வாய்ப்பு இல்லை. நான் என்ன கேட்குறேன்னா, தமிழ்நாட்டுக்கும் டெல்லிக்கும் நடக்கின்ற விஷயந்தான் இந்த சட்டமன்ற தேர்தல். இப்போ இருக்கின்ற இந்தியா கூட்டணிக்கும் திமுக கூட்டணிக்கு தான் நடக்கின்ற சட்டமன்ற தேர்தல். என்ன இடத்துக்கு வர்றாங்கன்னா, இந்த இடத்துல இப்போ நீங்கள் எடப்பாடியை பற்றி பேசுகிறதுக்கு ஒன்றுமே இல்லை. எடப்பாடியை கட்டுப்படுத்தி வைத்திருக்கின்ற அமித்ஷா மோடியை தான் பேசணும். இது என்டிஏ கூட்டணிக்கும் திமுகவுக்குமான ஒரு யுத்தம். இதில் எங்கே விஜய் வராரு பாருங்களேன். ஏன் விஜயோட இவர் சட்டம் பண்ணலை? எங்க விஜய் புதுசாக கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. அவர் இப்போ தான் சட்டமன்றத்து தேர்தலில் சந்திக்க போகிறாரு. கட்சி ஆரம்பித்து 3வது வருஷம். அவரை பேசுகிறதுக்கு என்ன இருக்குது? அவர் ஏதாவது திமுகவோட முரண்பட்டு பிரச்சனைகள் ஓடிக்கிட்டு இருக்கா? திமுக பாஜகவோடு ஏன் முரண்படுது? தமிழகத்திற்கு ஒன்றிய அரசு என்னத்தை வஞ்சிக்குது? இதைத்தான மக்களை கொண்டு போய் சேர்க்கணும். நான் ஒன்று கேட்குறேன். இப்போ இந்த ஒன்றிய அரசு இந்த தொடக்க கல்விக்கான நிதியை தரவே இல்லை. நிதியை தராததுக்கு காரணம் என்ன? நீங்கள் மும்மொழி கொள்கையில் கையெழுத்திட வேண்டும். எல்லா மாநிலங்களும் கையெழுத்து போட்டாங்க, கையொப்பமிட்டாங்க. நீங்கள் மட்டும் முரண்டு பிடிக்கிறீங்க அப்படின்னு கல்வி அமைச்சர் சொன்னாரா? அப்போ அதை நீங்கள் சைன் பண்ணிட்டா உங்களுக்கு பணத்தை கொடுத்துருவோம். அப்போ என்ன அர்த்தம்னா, மும்மொழி கொள்கை ஏற்றுக்கொண்டால் உங்களுக்கு பணம் என்று சொல்லும் பொழுது அப்படி பணமே தேவையில்லை, நீங்கள் 10,000 கோடி கொடுத்தாலும் எங்களுக்கு நாங்கள் கையெழுத்து போட மாட்டோம் அப்படிங்கிற இடத்துல இந்த தமிழக அரசு இருக்கா? நான் என்ன சொல்கிறேன், அப்போ இந்த இருமொழி கொள்கை பிரச்சனையை எப்படி நெருக்கடி கொடுக்குறாங்க? தமிழ்நாட்டுடைய அடிநாதமே இருமொழி கொள்கை தான். அதை நெருக்கடி கொடுக்குறாங்க. அதை நோக்கி சண்டை போட முதல்வர் முயல்வாரா? இல்லை விஜய்க்கு நீங்கள் பதில் கொடுத்துட்டு இருப்பாரா? ஒன்று. இரண்டாவது, இப்போ இருக்கின்ற பல்வேறு திட்டங்கள், மெட்ரோலேருந்து எல்லா திட்டங்களையும் பாருங்கள், நிறுத்திட்டு இருக்காங்க. மதுரைக்கு மெட்ரோ கிடையாது, கோயம்புத்தூருக்கு மெட்ரோ இது அனுமதிக்கலை, பல்வேறு சலுகைகள் நிறுத்தப்பட்டிருக்கு, ஜிஎஸ்டி பணம் பெண்டிங்கு, ஒவ்வொன்றையும் போட்டி போட்டு பிரச்சனை பண்ணி சிரமப்பட்டு வாங்கிட்டு இருக்காங்க. அப்போ யாரோட யுத்தம் பண்ணுவாங்க? ஏங்க உங்களுக்கு எனக்கு உங்களுக்கு யுத்தம்னா அதுக்கான காரணம் இருக்கணும்ல, நியாயமான காரணம் இருக்கணும். இப்போ நேற்று வேலூரில் பேசுகிறார் விஜய். எந்த இடத்துல அழுகணும்,
எந்த இடத்துல பேச்சை நிப்பாட்டணும்லாம் ஸ்கிரிப்டெல்லாம் வெளியே வந்துச்சு. அது எப்படி வெளியே வந்துச்சுன்னு நமக்கு தெரியாது. ஆனால் நியாயமாக அவர் பேசுனதில்ல. ஒரே ஒரு விஷயந்தான், முதல்வர் எல்லோரையும் நண்பன்றாரு. கரூரில் இறந்து போனதுக்கு என்ன காரணம்னு சொன்னாங்களே, என் மேலே பழி போட்டாரே, ஒரு நண்பன் மேலே பழி போடலாமாங்கிற மாதிரி குலுங்கி எழுதாருல விஜய். ஆனால் நம்ம கண்ணால் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த சம்பவத்தை வந்து நம்ம ஒவ்வொரு நொடியும் அது என்ன நடந்ததுன்னு தமிழக மக்களுக்கு தெரியும். முதல்வர் என்ன சொன்னார்? எந்த தலைவனும் தொண்டர்கள் இறப்பதை கொல்லப்படுவதை சகித்து கொள்ள மாட்டாங்க, அதனால் நான் விஜய் மேலே எந்த குற்றமும் சொல்லலை அப்படிங்கிற மாதிரி தானே பேசினார். இல்லைன்னா எஃப்ஐஆர் போட்டிருக்கணும், இல்லை விஜய் மேலே கைது பண்ணணும்னு சொல்லி எஃப்ஐஆர் கூட விஜய் பேர் சேர்க்கப்படலையே, அங்கே உள்ள மாவட்ட செயலாளர் பேர் தானே சேர்க்கப்பட்டது. அப்போ அந்த நிகழ்வுக்கும் விஜய்க்கும் என்ன சம்மந்தம் இருக்க போகுது? அப்படிலாம் வந்து யார் மேலேயும் பழி சுமத்த விடக்கூடாது என்று சொன்னவர் முதல்வர் ஸ்டாலின். ஆனால் விஜய் சொல்கிறாரு, என் மேலே பழி சுமத்துனாங்க. இந்த நிகழ்காலத்தில், இந்த சமூக வலைத்தளங்கள் வந்து உயிர்ப்போடு இருக்க காலத்தில், எல்லா மக்களும் இந்த நிகழ்வை பார்த்து கொண்டிருக்கின்ற காலத்தில் எந்த நிகழ்வையும் நம்ம ஹைட் பண்ண முடியாது. அதை மறைத்து பேசுகிறாருன்னா இப்போ இவர் என்ன மாதிரியான ஒரு அமினிசியால் இருக்கார்? அல்லது வந்து எந்த அரசியலும் புரிதல் இல்லாமல் இருக்கார்? இப்போ நீங்கள் என்ன கேட்குறேன், சிறுபான்மை மக்கள் காவலர்னு பேசுகிறீங்க. சிறுபான்மை மக்கள் காவலர்னு சொல்லக்கூடிய நீங்கள் மைக்கேல் பட்டியில் நடந்த விஷயத்துக்கு நீங்கள் என்ன பதில் கொடுத்தீங்க? உங்களுக்கு தெரியும் மைக்கேல் பட்டியில் எப்படியெல்லாம் வச்சு பேசுனாங்க. பள்ளி மாணவி வந்து தற்கொலைக்கு காரணம் மதமாற்றம் தான், அந்த பள்ளி தலைமை ஆசிரியர் தான் காரணம், அது ஒரு கிறிஸ்துவ பள்ளி. ஏங்க வட இந்தியாவிலிருந்து பாஜகவுடைய பெண் தலைவர்கள்லாம் வந்து இறங்கினாங்களேங்க. அந்த ஹியூமன் ரைட் கமிஷன், பெண்களுடைய அந்த மனித உரிமை சம்பந்தப்பட்ட குழுக்கள் வந்தாங்களே, பல்வேறு ஆட்கள். இப்போ அவர்கள் உட்பட எல்லாரும் என்ன பேசுனாங்க, இங்கே வந்து மதமாற்றம் நடக்குதுன்னு பேசுனாங்களே, அது சிபிஐ வசம் கேஸ் போய் இன்றைக்கி நீதிமன்றத்தில் சிபிஐ என்ன கொடுத்துருக்காங்க, மைக்கேல் பட்டியில் மதமாற்றத்தால் அந்த பெண் தற்கொலை செய்யலை. இது யார் கொடுத்தது? ஒன்றிய அரசுடைய சிபிஐ கொடுத்துருக்கு நீதிமன்றத்தில். ஆனால் இன்றைக்கி அந்த சம்பவத்திற்கு ஒரு கண்டனத்தை விஜய் தெரிவித்தாரா? அவர் வந்து அடிப்படையில் ஒரு கிறிஸ்துவ சமூகத்தை சார்ந்தவர்னு இன்றைக்கி சொல்கிறாங்க. ஜோசப் விஜய்னு நமக்கு வந்து சொல்கிறாங்க. அதை சொன்னவரே ஹெச் ராஜா போன்றவர்கள் தான். ஆனால் இன்றைக்கி அந்த சிறுபான்மை மக்களுக்கு ஆதரவாக ஒரு கருத்துலையே பாஜகவுக்கு எதிரான ஒரு கண்டன அறிக்கை வந்திருக்கணும்ல. நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் ஏன் திருப்பி முதல்வர் ஸ்டாலினை உங்களுக்கு எதிரியாக இழுக்கிறீங்க? அதை யாருமே இல்லையா? அவங்க தான் இப்போ ஆட்சியில் இருக்கிறாங்க, ஆட்சியில் தவறு செய்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. என்ன கேட்குறேன், ஆட்சியில் தவறு பண்ணுறாங்க, ஆட்சியில் இது பண்ணுறாங்கன்னா அவங்கள மட்டும்தான் டார்கெட் பண்ணுவீங்களா? உங்களுக்கு எதிராக இருக்காங்க அதிமுக என்டிஏ கூட்டணி ஒன்று இருக்குது, உங்களுக்கு சமமாக உங்களை விட பவர்ஃபுல்லான எதிர்கட்சி அவர்களை பற்றி பேச மாட்டிங்களா? பிரதமர் மோடியை பற்றி பேச மாட்டிங்களா? நீ என்னங்க எடுத்தாலும் முதல்வர் மட்டும் தான் பேசுகிறீங்க, அவர் உங்களை கண்டுக்கல. ஏன் கண்டுகொள்ளல? பயந்து நீ நினைக்கிறீங்க அவர் பயந்துக்கிட்டு கண்டுகொள்ளலைன்னா? இல்லையே, நீங்கள் ஒரு எதிரியே இல்லை. நீங்கள், திருப்பி சொல்கிறேங்க, விஜய் என்கிற இந்த நபர் இந்த தேர்தலோடு காணாமல் போக ஒருத்தர் தான். அவரை போய் எதுக்கு பேசணும்? எதுக்கு பெரியாள் ஆக்கி விடணும்னு நினைக்கிறார் முதல்வர்? அவர் எதுக்கு நான் எதிரியாக்கணும்? எனக்கு உண்மையான எதிரி என்டிஏ கூட்டணி, அதுவும் குறிப்பாக பாஜக. இன்றைக்கி வந்து டெல்லிக்கும் தமிழ்நாடுக்கும் தான் போட்டியே. அதானங்க உண்மை. இன்றைக்கி என்டிஏ கூட்டணியை வழிநடத்துவது, நான் என்ன கேட்குறேன், இன்றைக்கி என்டிஏ கூட்டணியை வழிநடத்துவது எடப்பாடியா அமித்ஷாவா? நான் உங்கள்கிட்ட கேட்குறேன். இன்றைக்கி என்டிஏ கூட்டணியை வழிநடத்துவது அமித்ஷாவா எடப்பாடியா? தேசிய ஜனநாயக கூட்டணின்னா அவங்க தான். அப்போ இன்றைக்கி என்ன சொல்கிறாங்க? தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய ஆட்சி நடக்க போகுதுன்றாங்க, என்டிஏ உடைய ஆட்சி நடக்க போகுதுன்றாங்க. அதிமுக ஆட்சி நடக்க போகுதுன்னு சொல்லலை, எடப்பாடி ஆட்சி வரப்போகுதுன்னு சொல்லலை. அப்போ தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி நடக்க போகுது என்றால் அதனுடைய தலைவர் யார் வேணால் சொல்லுவீங்க. தமிழ்நாட்டில் இவர் தான் தலைவர். அவர் ஒரு டம்மியாக தலைவராக வச்சுருக்காங்க. அதுக்கு ஆகப்பெரும் உதாரணம் என்னங்க, நேற்று தினகரன் அவர்கள் சொன்ன விஷயத்தை பார்த்தீங்களா? பாஜக தான் தொகுதி பங்கிட முடிவு செய்யும், அவங்கள்ட்ட சொல்லியிருக்கிறோம் அப்படிங்கிறாங்க. கேட்குறாங்க தொகுதி பங்கீடை பற்றி கேட்குறாங்க. நான் எதுக்கு எடப்பாடியை போய் பார்ப்போம், நாங்கள் பாஜகவோடு தொகுதி பங்கீடு செய்வோம். இது என்னங்க? நான் என்ன கேட்குறேன், எதைத்தான் நீங்கள் மூடி வைப்பீங்க? இப்போ தொகுதி பங்கீடு கூட எடப்பாடி தலைமையில் இல்லையா? நாங்கள் பாஜகவோட தொகுதி பங்கீடு செய்வோம், நாங்கள் எதுக்கு அதிமுக தலைமையை போய் பார்க்கணும்னு கேட்குறாரு.
இப்போ இதுலேருந்து ஒரு விஷயம் உங்களுக்கு என்ன புரியுது? என்டிஏ கூட்டணி தான். அப்போ முதல்வர் சொல்கிறது சரின்னு வருதா? இப்போ நீங்கள் கேட்குறீங்க, இப்போ நீங்கள் இந்த இந்த பேட்டின் ஆரம்பத்தில் கேட்டீங்க, ஏங்க நடக்கிறது சட்டமன்ற தேர்தல், நீங்கள் எதுக்கு டெல்லி இழுத்துட்டு வரீங்க, டெல்லியோட சண்டை போடுறீங்க, ஏன்னா அமித்ஷாவை பற்றியும் மோடியை பற்றியும் முதல்வர் பேசுகிறாரு, நியாயமாக பார்த்தா இங்குள்ள கட்சிகளை தானே பேசியிருக்கணும்னு. ஆனால் முதல்வர் தெளிவாக புரிஞ்சிருக்காரா? இங்கே வந்து இவங்கள பேசுகிறதுக்கு ஒன்றுமே இல்லைன்னு. இங்கே பாருங்களேன், எடப்பாடியை பற்றி பேசுவதற்கு ஒன்றுமே இல்லை, விஜயை பற்றி பேசுவதற்கு ஒன்றுமே இல்லை, சீமானை பற்றி பேசுவதற்கு ஒன்றுமே இல்லை. 50 வருஷத்துக்கு ஒரு முறை நடக்கக்கூடிய அதிசய தேர்தல் விஜய் தான் சொல்கிறாரு. ஒட்டு மொத்தமாக எல்லோரும் என்னை எதிர்த்து நிற்கிறாங்கங்கிற. யார் எதிர்த்து நிற்கிறாங்க? உங்களை இப்போ இவங்க எதிர்த்து அந்த என்டிஏ எதிர்த்து நிற்கிது, பாஜக அதிமுக எதிர்த்து நிற்கிது, இந்த பக்கம் நீங்கள் எதிர்த்து நிற்கிறீங்க, திமுக தலைமையில கூட்டணி தனியாக நிற்கிது, இந்த பக்கம் நாம் தமிழர் நிற்கிறாங்க. அதான் சொல்ற ஒட்டு மொத்தமாக என்ன எதிர்த்து நிற்கிறாங்க. சொன்ன ஸ்டேட்மெண்ட்டுக்கு நான் வேணா 2 செகண்ட் கொடுத்தீங்களாக்க நானும் கொஞ்சம் சிரிச்சுட்டு திருப்பி வருவேன். விஜய் மட்டும் தான் பண்ணுவாரா? விஜய் மட்டும் தான் நிப்பாட்டிட்டு அழுதுட்டு பேசுவாரா? நமக்கு பேச தெரியாதா? இது கொடுமை இல்லையாங்க? ஏங்க திமுக வாசஸ் அதர்ஸ் அப்படிங்கிற இடத்துல நீங்கள் வந்து விஜய் வாசஸ் அதர்ஸ்ன்னு நீங்கள் வந்து இது பண்ண போகிறீங்களா? நெரட்டிவ் செட் பண்ணுறீங்களா? நான் என்ன கேட்குறேன், சினிமா வாங்க. இப்போ சினிமாவில் தான் சீன் பை சீன் வந்து இப்படி மாறும், சினிமாவில் தான் மாறும். இப்போ கூட நேற்று கூட பார்த்தீங்கன்னா பெரம்பூரில் நிற்க போகிறதா ஒரு தீர்மானம் போட்டிருக்காங்க. பெரம்பூரில் விஜய் போட்டியிட போகிறார். அது ஒவ்வொரு தொகுதியிலையும் அந்தந்த கட்சிக்காரங்க வந்து தலைவர்கள் வந்து விரும்புவாங்க, இந்த கட்சிக்காரங்க விரும்புவாங்க. ஆனால் நீ நேற்று நடந்தது பார்க்கணும். பெரம்பூர் செயல் வீரர்கள் கூட்டத்தில் இதை முன்மொழிந்தவர் ஆதவ அர்ஜுனா, முன்னிலை வகித்தவர் புஷி ஆனந்த், கூட இருந்தவர்கள் முக்கியமானவர்கள், முக்கிய தலைவர்கள். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஏன் பெரம்பூரை சூஸ் பண்ணுறாங்க? அது முக்கியம் இல்லை. இப்போ இன்றைக்கி நேற்று கூட பார்த்தீங்கன்னா எஸ்ஐஆருடைய அந்த முடிவில் கிட்டத்தட்ட 12 லட்சம், சுமார் 12 லட்சம் வாக்குகள் சென்னையில் நீக்கப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் எஸ்ஐஆர் அப்புறம் ஃபைனல் எஸ்ஐஆர் வந்ததுக்கப்புறம் அதில் பார்த்தீங்கன்னா அதிகமான வந்து வாக்காளர்கள் இப்போ இருக்கிறது பெரம்பூர் தான். ஏன் பெரம்பூரை சூஸ் பண்ணுறீங்க? விருகம்பாக்கத்து தானே ஒரு நினைச்சார் ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில், வீல் ஆரம்பிக்குது அப்படின்னாரு. அதுக்கப்புறம் சோழிங்கநல்லூர் சொன்னாங்க. ஆனால் அது நல்ல சாய்ஸ் தான். ஏன்னா சோழிங்கநல்லூரில் தான் பனையூர் இருக்குது. நீங்கள் தொகுதி பக்கம் போகலைன்னு ஒரு குற்றச்சாட்டே வராது. தொகுதிக்குள்ளே வீடு, தொகுதிக்குள்ளே வீடு, பனையூரே சோழிங்கநல்லூர் ஈசிஆரில் தான் இருக்குது. ஏன் அது வந்துருக்குல்ல? என்ன காரணம்னா அங்கே அதிமுகவும் திமுகவும் பலமாக இருக்குதுன்னு ஒரு அச்சம் இருக்குது. இப்போ பெரம்பூர் வீக்காக இருக்கா? பெரம்பூரில் சிறுபான்மை வாக்குகள் இருக்குது. இப்போ கிறிஸ்துவ மக்கள் வாக்கே 12லேருந்து 15 விழுக்காடு இருக்குன்றாங்க. இஸ்லாமியர்கள் வாக்கில் 10 விழுக்காடு இருக்குது. அதாவது சாதாரண சாமானிய மக்கள், உழைக்கும் வர்க்கத்தினர் வந்து பெரம்பூரில் இருக்காங்க. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, பெரம்பூர் தொகுதியை ஒரு விஜய் போட்டியிட்டால் ஸ்டார் தொகுதி ஆகும். அதை விட இன்னொன்று இருக்குது தெரியுமா? அது குளத்தூரை ஒட்டிய தொகுதி. ஸ்டாலின் முதலமைச்சர் ஸ்டாலின். நான் என்ன கேட்குறேன், எதுக்குங்க பெரம்பூர் போட்டிடுறீங்க? குளத்தூர்லேயே போட்டிட வேண்டியது தானே? இன்னும் வேல்யூ நல்லா இருக்கும்ல. ஆமாம், அவர் பேசும்போது சொல்கிறாருல, ஸ்டாலினுக்கும் எனக்கும் தான் போட்டி. இப்போ கேட்குறீங்க பாருங்கள். இப்போ எனக்கும் ஸ்டாலினுக்கு தான் போட்டின்னு சொல்கிற விஜய் ஒரு மீசை வச்ச ஆம்பளையா, ஒரு பெரிய ஹீரோயிசம் காமிக்கிற ஆம்பளையாக இருந்தால் நியாயமாக குளத்தூரில் போட்டிடணும். அது நியாயமான போட்டி தானே? அப்போ விஜய் வந்து குளத்தூரில் போட்டிடுவாரா? நீங்கள் எதுக்கு குளத்தூரை ஒட்டி இருக்கின்ற பெரம்பூரில் போட்டிடுறீங்க? ஏங்க கடலில் நடுக்கடலில் போய் மீன் பிடிங்க, நீங்கள் கடல் ஓரத்தில் மீன் பிடிக்கிறீங்க. என்ன காரணம்? இன்றைக்கி வந்து உங்களுக்கு விஜய் கட்சிக்கு வேலை செய்கிறதுக்கு ஆட்கள் வேணும். இப்போ நீங்கள் ஒரே ஒரு உதாரணம் சொல்கிறேங்க. சமீபத்தில் இப்போ பனையூரில் வந்து அந்த தேர்தல் போட்டியிட விண்ணப்பம் வெளியிட்டாங்க தெரியுமா? ஒரு விண்ணப்பம் 100 ரூபா. 50,000 விருப்ப மனு விற்றதாக பரபரப்பாக பேசினாங்க. 50,000 விருப்ப மனு. எந்த கட்சிக்கும் 50,000 விருப்ப மனுலாம் வாங்கிட்டு போக மாட்டாங்க. ஆனால் திருப்பி எத்தனை மனு கொடுத்துருக்கு? ஃபில் பண்ணப்பட்ட மனு 500 மனு கூட இல்லைன்றாங்க. ஆன்லைனில் கூட வாங்கிடலாம். 500 மனு கூட இல்லையா? எங்க நேரில் வந்து 50,000 மனுக்களை வாங்கி அவங்க கட்சிக்காரங்க திருப்பி கொடுத்தது 500 கூட இல்லைன்னா ஒரு தொகுதிக்கு 2 பேர் கூட கொடுக்கல ஆவரேஜா. இதுதான் நிலைமை. குறைந்தபட்சம் நாம் தமிழர் வந்து 234 தொகுதியில் வேட்பாளர் நிறுத்திட்டாங்களே. அப்போ நான் என்ன கேட்குறேன்னா, இந்த பில்டப் எப்போ நீங்கள் தமிழக மக்களை வந்து நீங்கள் வெறும் பில்டப் பண்ணி சினிமா மாதிரி ஏமாற்ற முடியாது. நீங்கள் கிட்டத்தட்ட பாருங்களேன், நீங்கள் பாஜகவை பேச மாட்டேன், மோடியை பற்றி எதுவும் பேச மாட்டேன், அதிமுகவை நான் தொட மாட்டேன், நான் ஸ்டாலினோட மட்டும்தான் எனக்கு போட்டி,
ஸ்டாலினை மட்டும்தான் விமர்சிப்பேன். அதுதான் அதானே கரூரில் என்மேல் பழி சுமத்தினார். எங்க பழியே சுமத்தல, உங்களை காப்பாற்றி பேசினாரு. ஒரு காப்பாற்றி பேசின ஒரு மனுஷனை போய் பழி சுமத்தினாரு சொல்லி அதை பிரேக் விட்டு வந்து அழுதுட்டு வந்தீங்களேங்க. இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த வந்து ஒரு ஜிம்ப்ளிக்கா அரசியல் வந்து தமிழ்நாட்டில் செல்லுபடி ஆகாதுல்ல. இப்போ ஏன் வந்து விஜயை வந்து தொடர்ச்சியாக வந்து முதல்வர் தவிர்க்கிறார்? முக்கியமான கேள்வி. இப்போ விஜயையும் விஜயை பற்றி பேசுவதையோ முதல்வர் மட்டுமல்ல, நீங்கள் முக்கிய திமுக தலைவர்களோ கூட்டணி தலைவர்கள் யாரும் பேசுவதில்லை. கவனித்து பார்த்தா தெரியும். ஏன் பேசுவதில்லை என்றால், இது வந்து ஒரு சினிமாத்தனமான அரசியலை பண்ணிட்டு இருக்க ஒருத்தர் போய் பேசி என்ன பிரயோஜனம்? நீங்கள் ஒரு சித்தாந்த ரீதியான அரசியலை முன்னெடுக்கணும். இப்போ நாம் தமிழராது ஒரு தமிழ் தேசியங்கிற ஒரு சித்தாந்த ரீதியான அரசியலை முன்னெடுக்கிறாங்க. பாஜக இந்துத்துவாங்கிற சித்தாந்த ரீதியான அரசியலை முன்னெடுக்கிறாங்க. மற்றவர்கள் இவர்கள்லாம் திமுகவும் அதிமுக எல்லாம் திராவிட அரசியல் தான். எப்படி இருந்தாலும் அவங்க என்டிஏ கூட்டணியில் இருந்தாலும் திராவிட அரசியல் தான். அப்போ இந்த சித்தாந்த ரீதியான அரசியலை முன்னெடுக்கின்ற இந்த கட்சிகளுக்கு இடையே நீங்கள் எந்த சித்தாந்தத்தை முன்னெடுக்கிறீங்க? நீங்கள் இருக்கின்ற அத்தனை தலைவர்களையும் மேடையில் ஃபோட்டோ வைக்கிறீங்க. பெரியாரையும் வைக்கிறீங்க, காமராஜரையும் வைக்கிறீங்க, அஞ்சலி அம்மாளையும் வைக்கிறீங்க, முத்துராமலிங்க தேவரையும் வைக்கிறீங்க, இன்னும் காகிதம் இல்லத்தையும் வச்சிருவீங்க. அத்தனை தலைவர்களையும் வைக்கிறீங்க. ஆனால் மேடையில் இருக்கின்ற அத்தனை தலைவர்களும் ஒரே அணியில் இருந்தவங்களா? காமராஜரும் பெரியாரும் ஒன்றாவே இருந்தாரா? எப்பவுமே முரண்படலையா அவங்க? காமராஜரும் பெரியாரும் முரண்பட்டது எத்தனையோ விஷயங்கள் இருக்குல்ல. அப்போ இந்த வரலாறெல்லாம் தெரியாத விஜய் இன்னைக்கு என்ன பண்ணுறாருன்னா, நான் வந்து ஒரு புதிய அரசியலை கொண்டு வரேன், 50 வருடம் இல்லாத, என்ன சொன்னீங்க கூட சொன்னீங்களே, 50 வருடங்கள் பார்க்காத ஒரு தேர்தல் களம் சொன்னீங்கல்ல. 50 வருடங்களாக, கடந்த 50 வருடங்களில் தமிழக தேர்தல் களத்தில் இப்படி ஒரு காட்சியை பார்த்துருக்க மாட்டீங்க. கண்டிப்பாக அப்படி ஒரு காட்சியை பார்க்கல. நேற்று கூட அதே நிலைமை தான். விஜய் வர்றாரு, ரசிகர்கள் போய் விழ போகிறாங்க, திருப்பி ஏறுறாங்க. நீங்கள் என்ன மாதிரியான தொண்டர்களை வச்சுருக்கீங்கன்னு பார்த்தா தெரியுது. அந்த ரசிகர் கூட்டத்தை அப்படி அந்த அணில் குஞ்சுகளோடு போகிறீங்க, திருப்பி மீட்டிங் முடிச்சு அணில் குஞ்சுகளோடு திருப்பி வர்றீங்க. ஒரே ஒரு விஷயங்க சொல்கிறாங்கல்ல, அவர் சொன்ன திட்டங்கள். தாவேக ஆட்சியில் பெண்கள் குழந்தைகள் பாதுகாப்புக்கு முக்கியத்துவம், சட்டம் ஒழுங்கு ரொம்ப ரொம்ப கண்டிப்பாக இருக்கும், அரசு பள்ளிக்கூடங்களும் கல்லூரிகளும் முதல் தரமாக இருக்கும், போட்டித் தேர்வுகளுக்கு லட்சங்களை கொட்டி தனி பயிற்சி மையம் சென்று படிக்க வேண்டிய அவசியமே இல்லை சொல்லிட்டு போறாரு. இதுல என்ன புரிதல் உங்களுக்கு இருக்கு? இப்ப சொன்னீங்க, படிச்சு காமிச்சிங்களா, சிறந்த கல்வி கொடுக்கப்படும். சிறந்த கல்வி கொடுக்கப்படும், எப்படி கல்வி கொடுக்கப்படும்? இப்ப எப்படி கல்வி கொடுத்துருக்காங்க? நான் என்ன கேட்கிறேன், உயர்கல்வியில் இந்தியாவில் சிறந்த மாநிலமாக தமிழகம் இருப்பதற்கு நம்ம ஒரு சான்று கொடுக்குறோம். +2 முடிச்சுட்டு காலேஜுக்கு போகிறவங்க இந்த என்ரோல்மெண்ட் ரேஷியோன்னு சொல்லக்கூடிய கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோவில் இந்தியா முழுவதும் உயர்கல்வியில் +2 முடிச்சுட்டு 28 விழுக்காடு தான் உயர்கல்விக்கு போகிறாங்க. ஆனால் தமிழ்நாட்டில் 52 விழுக்காடு போகிறாங்க. இதை நீங்கள் என்ன சொல்லணும்? 52 விழுக்காடை நான் 75 விழுக்காடாக மாற்றுவேன், அதானுங்க திட்டம். அதுக்கு என்ன நீங்கள் வந்து திட்டத்தை கொடுக்கணும்? நான் சிறந்த கல்வியை கொடுப்போம், சிறந்த ஆட்சியை கொடுப்போம். இது 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 வந்து வாக்குறுதிகளா? பல்வேறு ஒன்றிய அரசுகளுடைய செய்கின்ற வேலையெல்லாம் நாங்களே செய்வோம், மோடி செய்கின்ற வேலையை நானே செஞ்சிருவேன், விட்டால் அடுத்த அறிக்கை வரும், கச்சதீவை நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் மீட்டு விடுவோம், வெளியுறவு கொள்கையை நாங்களே தீர்மானிப்போம், நாங்களே நேரடியாக அமெரிக்காவுடைய ஜனாதிபதியாக இருக்கின்ற ட்ரம்போடு உடன்படிக்கை செய்வோம். இதெல்லாம் தீர்மானமா? இதெல்லாம் திட்டங்களா? பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் வந்து பாதுகாப்பு கிடைக்கும். என்ன பாதுகாப்பு இல்லை? நீங்கள் என்ன பாதுகாப்பு கொடுக்க போறீங்க? தமிழ்நாட்டில் என்ன பாதுகாப்பு இல்லை? குறைந்தபட்சம் பிற மாநிலங்களோடு நீங்கள் தமிழ்நாட்டை ஒப்பிட்டால் எதில் குறைவாக இருக்கும்? அதை சொல்லணும்ல சார். அதை சொல்லாமல் பொதுவாக நாங்கள் பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுப்போம், குழந்தைகளுக்கு பாதுகாப்பு கொடுப்போம், குழந்தைகளுக்கு சிறந்த கல்வி கொடுப்போம், குழந்தைகளுக்கு வந்து மாணவர்களுக்கு சிறு வயதிலே நாங்கள் அரசியல் பாடத்தை கற்றுக் கொடுப்போம். ஏங்க, தமிழ்நாடு மாணவர்களுக்காக அரசியல் பாடத்தை கற்றுக் கொடுக்க போகிறீங்க? கடந்த கால வரலாறை நீங்கள் படிக்க வேணாமா? இதே மாணவர் சமுதாயம் தான் இந்திய எதிர்ப்பில் வந்து ஒன்றிய அரசை எதிர்த்து களம் கண்ட மாநிலம் தமிழ்நாடு.
இருமொழி கொள்கைக்காக வந்து தன்னுயிரையும் கொடுத்த மாணவர் சமூகம் தமிழ்நாடு. திராவிட அரசியலையும் பகுத்தறிவையும் புகுத்திய மாநிலம் தமிழ்நாடு. இன்றைக்கும் இந்திய அளவில் அரசியலில் தமிழக மாணவர்கள் நீங்கள் ஒப்பிட்டு பாருங்கள். இப்போ நீங்கள் வச்சுருக்க உங்கள் கூட்டத்தை வச்சு வேணால் நீங்கள் இந்த முடிவுக்கு வந்திருக்கலாம். உங்களை ஃபேன் ஃபாலோயிங்காக இருக்கின்றவர்களுக்கு கூட அரசியல் தெரியலை, நம்ம சொல்லிக் கொடுக்கணும், அப்படி தானே புரிஞ்சுக்க முடியுது. உங்களுக்கே அரசியல் தெரியல. தேமுதிக வந்து நீங்கள் பேச்சுவார்த்தை நடத்தலையா, உங்கள் கூட பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கிறாங்களே அப்படின்னு கேட்குறப்ப இல்லை பாஜக நடத்துது, எங்களால் முடிஞ்ச வரைக்கும் பார்த்துட்டோம், இனிமேல் பாஜக பார்த்துக்குவோம் அப்படின்னாரு. ஒவ்வொன்றும் அப்படியே போகுது. அவங்க பேசுகிறது திண்டுக்கல் சீனிவாசன் சொல்கிறது ஒன்றுமே அப்படி தான் போகுது. பாஜகன்னு இப்போ தினகரன் கூட இப்போ நம்ம பேசணும் இல்லையா, தொகுதி பங்குலாம் பாஜக தான். இது என்னன்னா, ஒரு விஷயத்தை திருப்பி நம்ம பேசுகிறோம்ல, இது வந்து திமுக vs என்டிஏ கூட்டணி, திமுக vs டெல்லி. இப்போ முதல்வர் ஏன் திருப்பி திமுக vs டெல்லி தான், நமக்கும் டெல்லிக்கு தான் போட்டின்னு எதுக்கு சொல்கிறாரு? ஏன்னா இது இனி அப்படித்தான் நிலைமை. இப்போ வந்து பாருங்களேன், தினகரன் சொன்ன விஷயத்தையும் நீங்கள் பாருங்கள், இப்போ திண்டுக்கல் சீனிவாசன் சொன்ன விஷயத்தையும் பாருங்கள். இதே திண்டுக்கல் சீனிவாசன்ட்ட பத்திரிகையாளர் கேட்குறாங்க, இப்படி வந்து முதல்வர் சொல்கிறாரு திமுக வந்து ஆட்சிக்கு வரவில்லை என்றால் அது டெல்லி ஆட்சியாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு என்ன சொல்கிறாரு? இருந்துட்டு போட்டுமே, அதான் சொல்கிறேன், அதான் நானும் சொல்கிறேன். இந்த மாதிரியே சொல்கிறாரு. 10 ரயில் கேட்குறோம், ரயில் யார் கொடுக்குறது? அவங்க தான் டெல்லியில் தான் கொடுக்கணும். இனி பல்லவன் பஸ்ஸு, முன்னாடி பல்லவன் பஸ் மாதிரி இப்போ வந்து மாநகர பேருந்து எல்லாம் டெல்லி கொடுத்துருமோ? இனி எல்லாமே டெல்லி தான். தமிழ்நாட்டு கல்வி டெல்லி, தமிழ்நாட்டு மின்சாரம் டெல்லி, தமிழ்நாட்டுக்கான அத்தனை இடஒதுக்கீடும் டெல்லி, எல்லா இடஒதுக்கீடும் ரத்து, அதெல்லாம் டெல்லி பார்த்துக்குறோம் அப்படிங்கிறது. பொதுவாக திண்டுக்கல் சீனிவாசன் அப்பப்போ உண்மையை பேசுவார். அதில் ஒன்று தான், நாங்கள் சரண்டர் ஆகிட்டோம். இப்போ தினகரன் சொன்னதுக்கும் இப்போ திண்டுக்கல் சீனிவாசன் சொன்னதுக்கு என்ன வேறுபாடு இருக்குது? இப்போது எடப்பாடி அவர்களை சும்மா வந்து ஒரு என்ன சொல்கிறது, அவர் சொல்கிறத மட்டும் சொல்லிட்டு போட்டுன்னு வச்சுருக்காங்க. எடப்பாடிக்கே தெரியும் இன்றைக்கி எடப்பாடி எந்த முடிவும் எடுக்க முடியாது, எடுக்கிறது எல்லாம் டெல்லி தான். இப்போ கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்த போகிறது டெல்லி வச்சு தான். அதிமுகவுக்கு எத்தனை சீட்டுங்கிறத முடிவு பண்ண போகிறது டெல்லி தான். அதிமுக எத்தனை தொகுதியில் போட்டியிட வேண்டும் என்று முடிவு செய்வது அமித்ஷா, இது எடப்பாடி இல்லை. நியாயப்படி பார்த்தா என்ன நடக்கும்? இவங்க முடிவு பண்ணிட்டு கொடுப்பாங்க சீட்டு, நாங்கள் உங்களுக்கு இத்தனை சீட்டு தான் கொடுப்போன்னு. இல்லை, அதிமுகவுக்கு இத்தனை சீட்டு தான் இப்போ அவங்க முடிவு பண்ணுறாங்க. ஏனென்றால் முதல்வர் சொல்வதை போல இது திமுக vs டெல்லி. சிறுபான்மை ஓட்டு பூராவே விஜய் போயிடும் அப்படிங்கிறாங்களே, அது எப்படி பார்க்குறீங்க? அதாவது சிறுபான்மை வாக்குகள் முழுமையாக திமுக கூட்டணிக்கு போகிறது எல்லாருக்கும் தெரியும். கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் இருக்கின்ற சிறுபான்மை வாக்குகள் திமுக கூட்டணி தான் போகும். அதுக்கு என்ன காரணம்னா, அதிமுகவுக்கு வாக்களிக்க மாட்டார்கள், பாஜக இருக்குது அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டம் பார்க்கப்படுது. பெரும்பான்மை வாக்குகள் போயிடும். இப்போ விஜயை கொண்டு வந்தது வந்து சிறுபான்மை வாக்குகள் உடைக்கத்தான் அப்படிங்கிற ஒரு பேச்சு இருக்குதுல்ல. ஏன்னா இப்போ வந்து சிறுபான்மை வாக்குகள் உடையணும், அது நாம் தமிழருக்கும் தாவேக்காவுக்கும் உடைஞ்சு போனால் மட்டும்தான் சரி, அப்போ தான் வந்து வெற்றி சாத்தியம் என்று என்டிஏ கூட்டணி நினைக்கிறாங்க. இப்போ நான் என்ன கேட்குறேன், அடிப்படை என்பது இப்போ இடஒதுக்கீடு விஷயத்துக்கு வாங்கலை, மகாராஷ்டிராவில் 5 விழுக்காடு சிறுபான்மை மக்களுக்கு இடஒதுக்கீடு இருக்குது. 2014 சமீபத்தில் விமான விபத்தில் இறந்து போனார்ல அஜித் பவார், அவர் முதலமைச்சராக இருக்கும்போது திட்டம் கொண்டு வந்தாங்க. அதாவது மகாராஷ்டிராவில் அங்கே இருக்கின்ற முஸ்லீம்களுக்கு 5 விழுக்காடு இடஒதுக்கீடு. ஆனால் அந்த 5 விழுக்காடு இடஒதுக்கீடை இன்றைக்கி மகாராஷ்டிரா அரசு, மகாராஷ்டிரா கூட்டணி அரசு, அதெல்லாம் புரிஞ்சுக்கணும். அதாவது பாஜக கூட்டணி அரசு, பாஜக தனித்து ஆட்சி பண்ணலை, கூட்டணி அரசு இன்றைக்கி அந்த இடஒதுக்கீடை நீக்கியிருக்காங்க. நான் ஞாபகப்படுத்துகிறேன், ஏற்கனவே கர்நாடகாவில் அவர்கள் ஆட்சி செய்த போது கர்நாடகாவிலிருந்து 4 விழுக்காடு முஸ்லீம்களுக்கான இடஒதுக்கீடு நீக்கப்பட்டது. காங்கிரஸ் மீண்டும் ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் மறுபடியும் கொடுக்கப்பட்டது. இப்போ இது அப்ளிகபிள். இங்கே நாங்கள் என்டிஏ கூட்டணி வந்தால் தமிழ்நாட்டில் 3.5 விழுக்காடு இருக்கின்ற இடஒதுக்கீடு கண்டிப்பாக நீக்கப்படும். இதை ஒட்டி பாஜகவுக்கு நாங்கள் எதிராக இருக்கோம், எங்கள் கொள்கை இதுக்கு எதிரின்னு சொல்லக்கூடிய விஜய் ஒரு அறிக்கை விட்டாரான்னு நான் கேட்குறேன். இப்போ சிறுபான்மை மக்கள் எங்களுக்கு தான் வாக்களிப்பான்னு சொல்லக்கூடிய விஜய், நான் என்ன கேட்குறேன், இதுக்கு ஒரு எதிர்ப்பா? பாஜக மகாராஷ்டிராவில் செஞ்சது மிகப்பெரிய மோசடி, சிறுபான்மை மக்களுக்கு செய்த அநீதி, தமிழ்நாட்டில் இது போன்று நான் செய்ய விட மாட்டேன் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால், இப்படி ஏதாவது ஒன்று சொல்லணும் இல்லைங்க, எதுக்குமே சொல்லலையே. ஏங்க நான் என்ன கேட்குறேன், உங்கள் முகத்தை காமிச்சா வந்து ஓட்டு போட்டுருவாங்களா?
விஜய்னு பேரை பார்த்தா ஓட்டு போட்டுருவாங்களா? என்ன சினிமா டிக்கெட்டாங்க 300 ரூபா டிக்கெட்டை 3000 ரூபா கொடுத்து வாங்குறதுக்கு? உங்கள் ரசிகன் 300 ரூபா டிக்கெட்டை 3000 ரூபா கொடுத்து வாங்கி படம் பார்த்தான். இப்போ நீங்கள் வந்து நின்றா நீங்கள் உங்களுக்கு ஓட்டு போட்டுருவாங்க, சினிமா டிக்கெட் மாதிரி வாங்கி போட்டுருவாங்கன்னு நினைக்கிறீங்களா? ஸோ இதனால தான் திருப்பி திருப்பி நம்ம சொல்கிறோம், விஜய் தனியாக நின்று கம்பு சுற்றி கொண்டு இருக்கிறார், தனியாக நின்று கத்தி சண்டை போட்டு கொண்டு இருக்கிறார். அவருக்கு அங்கே யார் எதிரியும் கண்ணு தெரியல. ஆனால் தன் சண்டைக்கு திமுகவை கூப்பிட்டுட்டே இருக்கார். ஏன்னால் வலிமையான எதிரி அவரை பொறுத்தவரை திமுக என்று அவருக்கு தெரிகிறது. அவருக்கே தெரியுது என்டிஏ கூட்டணி விட திமுக வலிமையான எதிரி. அப்போ நம்ம அவங்களோட சண்டை போட முயற்சி பண்ணுவோன்னு. ஆனால் ஸ்டாலினை பொறுத்தவரை நீ சின்ன பைய, நீ அங்கே போய் தெருவில் ஓரத்தில் விளையாண்டுக்கோ, நீ எனக்கு எதிரியே இல்லை, தேர்தல் வரைக்கும் உன் பேச்சு இருக்கும், தேர்தல் முடிந்து மீண்டும் ஆட்சியை பிடித்த பிறகு உன் கட்சியே இருக்காது, நீ திருப்பி நடிக்க போயிடுவ, உங்கள்கிட்ட இதுக்கு நான் சண்டை போடணும் என்கிற மனப்பான்மையில் அந்த புரிதலை சிறப்பான முறையில் மக்களுக்கும் வெளிப்படுத்திக்கிட்டே இருக்காரு. அதான் முக்கியம். மக்களுக்கு என்ன சொல்றாரு, விஜய் எங்களுக்கு போட்டி இல்லை, நாங்கள் எதுக்கு விஜய் பற்றி பேசணும், எங்களுக்கு போட்டி வந்து அதிமுக கூட கிடையாது, எங்களுக்கு போட்டி டெல்லி தான், டெல்லியே தான் நாம் இப்போ வீழ்த்த வேண்டிய இடத்துல இருக்கோம் என்பதை தெல்ல தெளிவாக அரசியல் புரிதலோடு நிதர்சனமான உண்மையை இன்னைக்கு மக்கள் மன்றத்தில் முதல்வர் ஸ்டாலின் வைத்திருக்கிறார் என்பதுதான் முக்கியமானது. நீங்கள் வந்து இதை புரிஞ்சுக்கணும். மக்கள் விஜய்க்கோ எங்களுக்கோ எந்த பிரச்சனையும் இல்லை, சம்மந்தமும் இல்லை. எங்களுக்கு பிரச்சனையெல்லாம் டெல்லி தான். தமிழ்நாட்டுக்கே எதிரியாக இருப்பது டெல்லி தான். தமிழ்நாடு கேட்கின்ற எந்த பணத்தையும் கொடுக்கல, எந்த நிதியையும் கொடுக்கல. தமிழ்நாடு வளர்ச்சியில் முட்டுக்கட்டை போடுவது டெல்லி தான். அப்போ டெல்லியை தான் நாம் வீழ்த்த வேண்டிய கட்டாயத்தில் இருக்கோங்கிற அந்த புரிதலை இன்னைக்கு முதல்வர் ஸ்டாலின் தெல்ல தெளிவாக மக்கள் மன்றத்தில் தேர்தல் களத்தில் வைத்திருக்கிறார் என்று தான் நான் பார்க்குறேன். ஏன்னா அவர் வந்து திமுக தலைவர் வந்து டிஎம்கே என்டிஏ அப்படி தான் சொல்கிறாரு. இங்கே இருக்கிற அதிமுக இன்னும் சுருக்கி டிஎம்கே வர்சஸ் டெல்லி அப்படின்னு சொல்கிறாரு. அதிமுக தான் இப்போ வந்து யோசிக்கணும், நீங்கள் சொல்கிற மாதிரி சில விஷயங்களை யோசிக்கணும், என்ன சொல்லணும், மக்களை எப்படி கவரணும் அப்படிங்கிறத. அதிமுக ஒரு பொருட்டாகவே எடுத்துக்கல விஜய் இந்த தேர்தல் பிரச்சாரங்களில். அதிமுக வாக்குகளை குறிவைக்குது அப்படிங்கிறது தான் நீங்கள் சொல்ல வருவதுடைய சாராம்சம். நாளைக்கு அந்த ஏன் டெல்லிக்கும் தமிழ்நாட்டுக்கும் போட்டி அப்படின்னு ஸ்டாலின் பேசுகிறாரு, மாநில தேர்தல் தானே அப்படிங்கிறப்ப சில விஷயங்களை சொன்னீங்க. மாநில உரிமைகள் சிலது மறுக்கப்படுது, கல்வி நிதியிலேருந்து எல்லாமே, அதுக்கெல்லாம் இவர் எங்கே போனார். இன்னொன்று பொது வெளியில் வந்துட்டோம், விமர்சனமும் வைக்கிறோம், பொதுக்கூட்டம், மக்கள் சந்திப்பு அப்படிங்கிறப்ப ஒருத்தரை மட்டுமே குறை சொல்கிறாரு, எல்லாத்தையும் குறை சொல்லணும். மாநிலத்துக்கு வர வேண்டிய நிதியை கொடுக்கல, கல்விக்கான நிதி, அதையாவது பேசலை அப்படின்லாம் கேள்வி எழுப்புவீங்க. இனி வரும் காலங்களில் அந்த பேச்சை மாற்றுறாரா, இல்லை திமுகவை மட்டும்தான் தொடர்ந்து தாக்குறாரா, அதெல்லாம் பார்ப்போம். இப்போவும் தினகரன் சொன்னதுக்கப்புறமாவது எடப்பாடி வந்து இல்லை, இது வந்து அதிமுக தலைமையில் தான் தேர்தலை சந்திக்குது, அதிமுக தலைமையிலான கூட்டணியில் பாஜக இருக்குதுன்னு சொல்ல மாட்டேங்கிறாரு. அப்படி சொல்லியிருந்தால் தினகரன் வந்து இப்போ தொகுதி பங்கீடு நாங்கள் அதிமுக நடத்துவோம் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. பாஜக சொல்ல மாட்டாரு. என்ன கொடுமைனா, எந்த காலகட்டத்திலையும் திமுக இருக்கின்ற, அதாவது தமிழ்நாட்டில் இருக்கின்ற திமுகவோ அதிமுக தான் கூட்டணி பங்கீடு செய்வாங்கல்ல. அதிமுகவில் ஜெயலலிதா இருக்க வரைக்கும் ஜெயலலிதா தான் பங்கீடு பண்ணாங்க. நான் தாங்க தலைவர், நான் தான் கூட்டணி தலைவர்னு தேர்தல் முடிகிற வரைக்கும் ஒருத்தர் கத்துனது நம்ம பார்த்துருக்கோமா தமிழ்நாட்டு வரலாற்றில்? இந்த மாதிரி ஒரு கூட்டணியில் இருந்து நான் பாஜக தொகுதி பங்கீடுன்னு பேசிக்கிறேன்னு யாராவது சொல்லியிருந்தா ஜெயலலிதா நேரம் அந்த தெரு பக்கமே விட்டுருக்க மாட்டாங்க. கூட்டணியை கட் பண்ணியிருப்பாங்களா, நீ உனக்கு வேலையை பாரியா, நாங்கள் தனியாக நின்றுக்கிறோன்னு. இப்போ என்னென்னா ஆளாளுக்கு வந்து நீ தலைவர் இல்லை, நாங்கள் அவரோட பேசிக்கிறோம், உனக்கு எந்த இதுவும் கிடையாது, பவரே இல்லை, உனக்கு எந்த அத்தாரிட்டியும் இல்லை. அப்போ தினகரன் இந்த வார்த்தையை வெளிப்படுத்திட்டாரா? அவர் என்னன்னா டெல்லி தானே கேட்கணும், டெல்லியில் தானே கொடுக்கணும், அவங்க தானே கொடுப்பாங்க, அவங்கள தானே கையேந்தணும். இது எப்படி வந்துருச்சு பாருங்க. இதுதான் பார்ப்போம், பொறுத்து பார்ப்போம். அரசியல் எப்படி அடுத்தடுத்த நகர்கள் போகுதுன்னு கருத்துக்களை பார்க்க முடியாது. நன்றி நன்றி. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.